கையை பிடித்து இழுத்ததற்கோ கட்டி பிடித்து அணைத்ததற்கோ சாட்சி இருக்கிறதா உங்களிடம் அப்படிங்கிறாரு. ஓகே, எதிர்கட்சியில இருக்கிற வழக்கறிஞர் கேட்கிறாரு. என்ன இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த விதமான துன்புறுத்தலும் ஓப்பனாவே சொல்றேன். வைரமுத்து அவர்களை வந்து நீங்க அடிக்கடி வாரம் ஒரு முறை எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து விளையாடு. அவர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் வீட்டு கதவு எனக்காக எப்போதுமே திறந்து. நான் டெய்லி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் டெய்லி பேசுறதுக்கு நான் உன் டீச்சர் இல்லப்பா, ஃபோனை வையின்னு. 2வது வாட்டி நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருந்தேன். நம்பரை பிளாக் பண்ண, வேற ஒரு நம்பர்ல வந்தேன். செருப்பு பிஞ்சிரும்னு. ஹாய் ரோகிணி, ஐ லைக் யூ நான் ஒன்று அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது எனக்கு அனுப்பியிருக்கணும்ல. உங்கள் நம்பர் நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருப்பீங்க. சாரி சார் அப்படின்னு நீங்கள் அனுப்புறீங்க. ஐ லவ் யூ ரோகிணி. ஆண் இல்லாம எப்படிங்க குழந்தை பிறக்க முடியும்? ஆண் இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கான லிக்யூட கண்டுபிடிங்க. ஐ அக்செப்டட். செக்ஸ் வேணும், லவ் வேண்டாம். பணம் வேணும், சக்சஸ் வேண்டாம். பார்க்கறையா செஞ்சியா மச்சா முடிஞ்சா கிளம்பு. இதெல்லாம் சொன்னா அசிங்கமா நினைப்பாங்க. சொசைட்டி அப்படிதான் இருக்கு. மீட்டூலாம் வந்து ரொம்ப சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா? தனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க மேல ஒரே வார்த்தை மீட்டூ அப்படின்ற மாதிரி. மனிதர்கள் பயன்பாட்டாளர்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேல மீட்டுவை பத்தி இல்லை. மீட்டு நீங்க நானே இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி எவ்வளவு பேர் பேசிட்டாங்க. இன்னும் பேச போறாங்க. அது ஒரு ஆணியும் புடுங்க முடியாத ஆணிதான். ஆமா, நானும் பாக்குறேன். குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. அடுத்தடுத்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது நீதிமன்றங்கள் என்ன கேக்குது? வீடியோ சாட்சி கேட்கும். ஏன்னா நான் 2-3 கேஸுக்காக நான் வந்து நீதிமன்றம் ஏறிட்டு வந்துட்டேன், சலிச்சுட்டேன். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க கையை பிடித்து இழுத்ததற்கோ கட்டி பிடித்து அணைத்ததற்கோ சாட்சி இருக்கிறதா உங்களிடம் அப்படிங்கிறாரு. ஓகே, எதிர்கட்சியில இருக்கிற வழக்கறிஞர் கேட்கிறாரு, இவர்களுக்கு வந்து நீங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தானே இங்க பதிவு செய்ய வந்தீங்கன்னு கேட்கறான். எனக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி? அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுதான் நிலைமை. அதனால மனிதர்கள் பயன்பாட்டாளர்கள், அவ்வளவுதான். ஆண் தன்னுடைய தேவைக்கு அவன் பெண்ணை பயன்படுத்துறான், பெண் தன்னுடைய தேவைக்கு ஆண்களை பயன்படுத்துறாங்க. மீட்டு புகாரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது. பட் சம்பந்தப்பட்ட ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெருசா ஜஸ்ட் ஒரு புகாரை மட்டுமே இருந்துட்டு போகுது இல்ல. அதை நீங்க பார்த்து நோட் பண்ணீங்களா? கேரளால பார்வதி ரொம்ப நாளா அவங்களுக்கு படம் இல்லாம இருந்தது. இப்ப ரொம்ப பீக்ல வந்துட்டாங்க. படம் இல்லாததுக்கு 2 காரணங்கள். ஒண்ணு மறுக்கப்பட்டது, இன்னொன்னு அவங்களே வந்து ஒதுங்கி இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியே இப்படி அப்படின்னு ஒண்ணு. 2வது இங்க சின்மை. கொஞ்ச நாள் அவங்களே தொல்லையெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாங்க. நிறைய பாடல்கள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. சரியா? இது எல்லாமே வந்து தீர்மானமா அவங்க வந்து ஒரு சாட்சி கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒண்ணு கேட்கணும். ஓகே, இல்ல இது வந்து 3 வயசு குழந்தையோ 5 வயசு குழந்தைக்கோ நடந்த துன்புறுத்தல் அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கெல்லாம் நடந்திருக்குது. ஏன் இவங்க அந்த நேரத்துல சொல்லல? நான் அப்படிதான் கேட்பேன். அந்த நேரத்துல சொல்லல. நான் இப்ப சொன்ன எல்லா ஆட்களோடும் மிக நெருக்கமா பழகக்கூடியவங்க. என்ன இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த விதமான துன்புறுத்தலும் ஓப்பனாவே சொல்றேன். வைரமுத்து அவர்களை வந்து நீங்க அடிக்கடி வாரம் ஒரு முறை நான் அவர்கிட்ட பேசுறேங்க. நான் என் பொண்ணோட மேல அன்பு அதிகம் கொண்டவர். என்ன சொல்றது, என்னோட பொண்ணோட பாக்குறேன், என் கணவரோட பாக்குறேன், என் தம்பி குழந்தைங்களோட பாக்குறேன். எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து விளையாடு. அவர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் வீட்டு கதவு எனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும். ஒரு நாள் கூட உன் கையை கொடுன்னு அவருக்கு கேட்டதே இல்லை. நான் தான் சொல்லுவேன், இந்த விரல்கள் தான் எழுதியது ஐயா, ஒரு நாள் இந்த விரலை பிடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அவருடைய எழுத்து தாங்க நான் காதலிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு அவர் வெள்ளையா, கருப்பா, சிவப்பா, ஹைட்டா, குள்ளி நமக்கு அது தேவையில்லை. நம்ம அதை தேடி போகல. எனக்கு வைரமுத்து அவரோட பழக்கப்பட்டு அவருடைய பாடல் வரிகளுக்கு நான் பாடவோ நடிக்கவோ வேண்டுங்கிற எண்ணத்தோடு நான் போயிருந்தேன்னா, இந்த ஆள் சரியில்லைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிப்பட்ட அந்த எழுத்தின் மீது ஆமா, நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னை அறிமுகப்படுத்தின, என்னை தெரியாத, நான் நடிக்காத இயக்குனர்கள் முதற்கொண்டு எல்லோர் மீதும் எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய வார்த்தைகளோ அவங்களுடைய சில விஷயங்களோ ஒரு மாதிரி இருக்குன்னா அங்கிருந்து நான் நகர்ந்துருவேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னை கையை பிடிச்சி இழுக்கிறதோ, இல்ல நீ இப்படி பண்ணாதான் இந்த பட வாய்ப்பு தரோன்னா யாருமே சொன்னதில்லை. இந்த சமூகங்கள் சொல்லுது இல்லையா, அந்த இப்ப நான் போட்டோ போட்டேன்னா அது கீழே ஒரு கமெண்ட் போடுறாங்களா, அதெல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கு நடக்கவும் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. ஆனா நீங்க அவங்க கிட்ட நெருங்கி பேசும்போது பா என்ன வார்த்தைகள் அவங்க கிட்ட இருந்து வந்து விழுந்துறீங்களா, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு கவிதை, அவ்வளோ அறிவினுடைய முதிர்ச்சி பார்க்கும்போது, ஆஹா இவரவே அப்படி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அது கொஞ்சம் அந்த பழி எப்படியே இருக்கே அவர் மேல, அதை பத்தி மனுஷன் தானே இருக்கும்ல சார், ஆம்பளை தப்பு இல்லையே, ஆண்மை நிறைந்தவர். நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன், அவ்வளவுதான். பழிகளையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு இன்னும் அவர்
உயர்ந்து கொண்டே இருக்கிறார். சரி, இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒருத்தர் மேல வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆண்கள பொது வெளியில புறக்கணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க புறக்கணிப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா ரோகிணி, நான் ஒரு ஆண். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்றேன். ம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ், "ஹாய் ரோகிணி, ம். ஐ லைக் யூன்னு நான் ஒண்ணு அனுப்புறேன்னு" வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ எனக்கு அனுப்பியிருக்கணும்ல. ஆமா. உங்க நம்பர் நீங்க தானே எனக்கு குடுத்துருப்பீங்க. ம். "சாரி சார், சாரி" ம். அப்படின்னு நீங்க அனுப்புறீங்க. ம். "ஐ லவ் யூ ரோகிணி. வாவ்! யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல்." இப்படியெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. சரி. நீங்க ஒரு கட்டத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது தானே. ம். அதுக்கப்புறம் தானே இது நீ வரியா போன்ற இந்த இடத்துக்குன்னு மெசேஜ்கள் அனுப்ப கேட்பாங்க. வேண்டாம். ம். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ம். நீங்க ரொம்ப அழகா எழுதுறீங்க. நீங்க ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. நீங்க ரொம்ப நல்ல படங்கள் இயக்குறீங்க. எந்த கேட்டகரி வேணாலும் வச்சுக்கோங்க. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு தெரியல. அழகா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க, லவ் யூ எல்லாம் அனுப்புறீங்க. நான் வந்து குடும்பம் குட்டியோட இருக்கேன். 2வது இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஈடுபாடு கிடையாது. நம்ம நல்ல நண்பர்களா இருப்போம். நல்ல விஷயங்கள சந்திப்போம். எங்க பார்த்தாலும் வணக்கம் சொல்றேன், பேசுறேன், வைக்கிறேன். ஏதாவது நல்ல விஷயம் கேட்டதுக்கு என்ன கூப்பிடுங்க. ம். நான் உங்க குடும்ப ஒருத்தியா இருக்கேன். ம். அப்படின்னு நீங்க சொல்ட்டீங்கன்னா, இது ம். ரொம்ப டீசென்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் வந்து நம்ம தெருவுல இறங்குற மாரி இப்ப 4 வார்த்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவர் வந்து, "ஏய் நீ வரலைன்னா என்ன பண்ணுவ பாத்து" அப்படின்னா, "ஏய் என்ன பண்ணுவேன்னு நம்ம பாத்துக்கலாம்." அது அது அதுக்கு அடுத்த கட்டம். அடுத்த கட்டம். அதுக்கும் மேல இருக்குன்னா, கால்ல வந்து முள்ளு குத்துறதுக்காக கிடையாது செருப்பு. கையிலயும் எடுக்கலாம் தேவைப்படும்போது. அதையும் ஆயுதமா அது நான் சொல்றது வந்து, நம்ம இடம் ஒவ்வொரு கட்டத்தை நம்ம தாண்டி. இடம் ஆ. குடுக்காம ம். இன்னொருத்தர் நம்ம மேல சாடவே மாட்டாங்க. ம். தெரியாம ஒருத்தன் இடிக்கிறதுக்கும், பிளான் பண்ணி ஒருத்தன் இடிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவன் பிளான் பண்ணி இடிக்கிறானா, தெரியாம இடிக்கிறானாங்கிறது சமூகத்துல பயணிக்கக்கூடிய நமக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கணும். தெரியாதுன்னு சொன்னா, அது என் மீது இருக்கக்கூடிய நான் சுமத்தக்கூடிய பொய். ம். என்ன நான் தெரிஞ்சிருக்கணும். என்ன நான் நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக நான் காட்டுறேன். வேண்டாங்கிறேன். நீங்க ஏன் அந்த நல்ல வேஷம் போடுறீங்க? அதானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அன்னைக்கு தெரிஞ்சவர இன்னைக்கு ஏன் தெரியாம இருக்கு? சில பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க உண்மையா, ஆமா அப்படியெல்லாம் இருக்கு ரேக்கா, உனக்கு தான் அறிவில்லன்னு நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன். என்கிட்ட அப்படி பழகலையா, பழகி இருக்கிறவனுக்கு நான் அப்படி மெசேஜ் போட்டுருப்பேன். ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவ பத்தி என்னென்னமோ பேசினான். அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப அப்படியே அழுது, அழுது, அழுது பேசினான். எனக்கு டெய்லி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான். நான் டெய்லி பேசுறதுக்கு நான் உன் டீச்சர் இல்லப்பா, ஃபோன வையின்னேன். 2வது வாட்டி நான் ஸ்டாப்பா அடிச்சுட்டே இருந்தேன். நம்பர பிளாக் பண்ணேன். வேற ஒரு நம்பர்ல வந்தேன். செருப்பு பிஞ்சிரும்ன்னேன். கூப்பிடல. ம். அதுக்கு மேல அவனுக்கு தேவைப்படல. அதுக்கு மேல தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதாங்க. அந்த ஆக்ஷன் வந்து இம்மீடியேட் ஆக்ஷனா இருக்கணும். இல்லாத போது தான் அது ரியாக்ஷனா மாறிட்டே இருக்கும். எவ்ளோ நியூட்டன் லா பெரிய மாரி எவ்ரி ஆக்ஷன் இஸ் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அதேதான். ரியாக்ஷன். எல்லா சயின்ஸ், மேத்ஸ் எடுத்து விடு. எடுத்து விடு. நமக்கு என்னன்னா ஓகே. பயம், ஆ. பயம் மாதிரி நடிக்கிறது. இதெல்லாம் அன்னைக்கு பயந்தவங்க இன்னைக்கு பயந்து தானே இருக்கணும். அதெல்லாமே எனக்கு அதுலலாம் நெறைய முரண்பாடுகள் இருக்கு. நான் எந்த படத்துல நடிச்சாலும் மக்கள் பேசுறது ஒண்ணு. நான் எனக்கான சந்திக்கிற விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். எவன் வேணாலும் என்ன வேணாலும் கீழ எழுதலாம். அவனுக்கு என்ன பத்தி தெரியவே தெரியாது. அவனுக்கு அதுதான் வேல. ஆனா எனக்கு தெரியும்ல என்ன பத்தி. நான் எதுக்காக இவர நல்லவர்ன்னு சொல்றேன். எனக்கு எதுக்காக கெட்டவர்ன்னு சொல்றேன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு பர்சனலா துன்புறுத்தல்கள் ஏற்பட்டிருந்தால், அவர்களை நிஜமா எந்த இடம், பொருள்லாம் பார்க்க மாட்டேன். தட்டி கேட்பேன். என்னன்னு கூப்பிட்டு தட்டியே கேட்பேன். அதே சமயத்துல ஒரு நல்ல மனுஷங்கள, நல்ல பிஹேவியர் உள்ளவங்கள நீங்க தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா, ம். நான் அது இல்லங்க. இது தப்பான ஒரு ஆள நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, அதையும் நான் தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பேன். படங்கள் பார்க்குறீங்களா இப்பலாம்? படத்துக்கே நான் போமாட்டேன். எப்ப கேட்டாலும் அதே பதில் தான். ஒரே பதில் தான். ஓகே. ரொம்ப மொழி படம். என் பொண்ணு பொறந்தப்ப பார்த்ததுன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்டா அதான் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அம்மா கணக்கு அவளுக்காக பார்த்தேன். ஓகே. ஆ. அதற்கு பிறகு எதுவும் அதுக்கப்புறம் நீங்க இப்போ மிஸ்டர் மாணிக்கம் வந்து எனக்கு டைரக்டர் கூப்பிட்டதுனால, ம். லிங்குசாமி சாரும் படத்தோட டைரக்டரும் கூப்பிட்டாங்க. நந்தா பெரியசாமி சாரும். ம், ம். அதனால தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப அருமையான நல்ல படம். படம் அது. ம். சூப்பர் படம். தியேட்டர்லலாம் போய் படம் பார்க்கறது ரொம்ப ரேர். இந்த ப்ரிவ்யூ ஷோக்கு வந்து சில பேரு ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்கல்ல. ம். அந்த அன்பின் நிமித்தமா போய் ம். அப்படி இப்ப பார்க்க காதலிக்க நேரமில்லை வந்திருக்கு. நான் அதுல பார்க்கலங்க. பாத்தீங்களா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஓகே. பார்க்கல. இல்ல அதுல சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமூகத்துல வந்து விவாத பொருளா வந்து மாறியிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அதுல கே மேரேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ, இந்த சமூகம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆண் தேவையே இல்ல. ஸ்பெர்ம் பேங்க் அப்படிங்கிற ஒண்ணு போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வலியுறுத்துற மாதிரி பெண்ணோட ஸ்பெர்ம் போதுமா? இல்ல அது அந்த அப்ப அது கருத்து தப்பு இல்ல. ஆண் தேவையில்லைங்கிறது. ஸ்பெர்ம்னாலே அதுதானே. நம்ம எங்கிட்ட இதுல பெண் வந்து இது இல்ல பண்றாங்க. இதெல்லாம் பேசினா தான் ரேகா வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்கன்னு.
ஆண் இல்லாம எப்படிங்க குழந்தை பொறக்க முடியும்? இல்ல அந்த இதுல வந்து தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை நான் வலிய என்ன சொல்றேன்னா, திணிக்கிறாங்களா? ஆண் இல்லாம குழந்தை பொறக்கறதுக்கான லிக்விட கண்டுபிடிங்க. ஐ அக்செப்டட். ஆண் இல்லாம குழந்தை பொறக்க. அதுவும் ஒரு ஆணோடைய தானே அப்படிங்கிறது ஆண் தான் இல்லாம கருத்து. நீங்க குழந்தை பெத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ம். என்ன பண்றதுக்காக குழந்தை பெத்துக்கிறீங்க? ஒரு ஆணே இல்லன்னா, அப்புறம் என்னத்துக்கு குழந்தை? அந்த கர்மத்த ஏன் தூக்கிட்டு அலையணும் நம்ம? இல்ல அதுல அப்படிதான் வந்து ரொம்ப அழகா சொல்றேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்ததற்கான ம், இன்னொரு உயிர் தான். ம், நீலவானம் கமல் சார் சாங்க கேளுங்க. ம். ஓகே. அதுக்கு தானங்க குழந்தை. நானும் நீயும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் பாரு. அதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த உயிரு. அத உட்டுட்டு, ஆம்பளைங்களே வேண்டாம். நீ இல்லாம நான் அப்புறம் என்னத்துக்கு? அதுக்கு ஒரு லிக்விட் ஏதாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பொறக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ஆண்கள் ஆனா இப்ப மேரேஜ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. இந்த ஜென்ஸி பசங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகே. ஆனா கல்யாணம்னா அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டிக்கு கமிட்மென்ட்க்கு அவங்க வந்துடுறாங்க. அக்செப்ட் கிடையாது. ஏன் அந்த மாரி? இது வந்து சி இல்ல இது ரொம்ப சயின்டிஃபிக்கலா நான் கேட்கிறேன். இது இன் ஃபியூச்சர்ல இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறதோட அதாவது இதே என்னன்னா, கம்மிப்பாகாதா? செக்ஸ் வேணும், லவ் வேண்டாம். பணம் வேணும், சக்சஸ் வேண்டாம். நீங்களும் நானும் வாழ்ந்த ஜெனரேஷன் வந்து லவ் பண்ணி, ம். உழைச்சு, அது மூலமா வரக்கூடிய காசோ, அது மூலமா கிடைச்ச லவ்வுக்கோ அவ்ளோ வேல்யூ பண்ணோம். இன்னைக்கு அவன் என்ன பண்றான்? ம். பார்க்கறியா, செஞ்சியா, மச்சான் முடிஞ்சா கிளம்பு. சரிங்களா? இதெல்லாம் சொன்னா அசிங்கமா நினைப்பாங்க. சொசைட்டி அப்படிதான் இருக்கு. ஃபேக்ட்ட ஆ சொல்றீங்க. பார்க்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க இங்க இருக்காங்க. ம். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த பொம்பளையே காதலிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்கள் இங்க இருக்காங்க. என்னால பேரதற்குன்னு சொல்ல முடியும். சீரியஸா சொல்றேன். கல்யாணத்தன்னைக்கு தான் புருஷன் முகத்த பார்த்த பெண்களே பெண்கள் இருக்கிறாங்க. இருக்காங்க. ஆ. அப்படி காதலோட இருக்கக்கூடிய ஆ. ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. ஆ. இன்னைக்கு அப்படியே கிடையாது. "என்னத்துக்கு கல்யாணம் பண்ற? அதுக்கு தானே. முடிச்சுட்டு வாடா, போடா வேற வேலைய பார்ப்போங்கிறான்." அப்புறம் எங்க வந்து அதான் இன்னைக்கு எதுக்காக ஒண்ணு இருக்குன்னு அதெல்லாம் இல்ல. நீங்க முதல்லாம் வந்து படிச்சு வாழ்க்கையில சக்சஸ் பண்ணணும்னு நெனைப்பான். நம்மலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அப்பா என்ன சொத்து வச்சிருக்கான்? ம். பிசினஸ போடுவோம். நஷ்டமோ, லாபமோ பணத்த சம்பாரிப்போம், போவோம். நல்ல ஒரு கார் வாங்குவோம். பெத்ததுக்கு 2ம் கஷ்டப்பட்டு வீடு வாங்கி வச்சிருக்கோம். அத விப்போம். இன்னொரு வீடு வாங்குவோம். ஒரு வாட்ச கட்டுவோம். சீன் போட்டு நடப்போம். யாரும் உழைக்கிறதுக்கு தயாரா இல்ல. எந்த குழந்தைங்களுக்குமே அச்சீவ்மெண்ட்ட பத்தி ஒரு எய்மே இல்ல. ஏமே இல்ல. ஸோ லைஃப்ல வந்து அவங்க ஒரு ரூட் இல்லாம, எந்த ரூட்ல வேணாலும் போலாம். அந்த எந்த ரூட்ல நாங்க வேணாலும் போவோங்கிறதுக்கு நீ எனக்கு சட்டம் கொண்டு வா அப்படின்னு கொண்டு வராங்க. நம்ம கூட இருக்கிற ஆட்களும் பயந்து ம். போய் தொலையட்டும்னு போட்டு தொலைச்சு விட்டுர்றாங்க. விட்டாங்க. தண்ணி தொலைச்சு விட்டாங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். ரொம்ப ரேர் இன்னைக்கு இருக்கிற அதாவது அம்மா சொல்லி கேட்டு, அப்பா சொல்லி கேட்டு, அவங்களுக்கு புடிச்சத பண்ணி, அந்த ஒரு சொசைட்டியோட ஒட்டி வாழுற வாழ்க்கை வாழக்கூடிய பசங்கள்லாம் வந்து பசங்க, பொண்ணுங்க 2 பேருமே வந்து ஒரு 20% தான் இருக்காங்க. 80% நான் சொல்றது தான் சட்டம். நான் பண்றது தான் கரெக்ட்டு. இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பு. இல்ல செத்துருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பெத்ததுக்கு வேற வழி இல்ல. நீ யாரையா கூட்டு வரியா? வாப்பா கூட்டு வந்துரு. நீ வித்துட்டியா? வித்துட்டியாப்பா. நீ அங்க போயிட்டியா? போயிட்டியாப்பா. இப்படின்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நான்லாம் கேட்டா, போ சாகுறியா சாகு. போ இடத்த காலி பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஐயய்யோ! நமக்கு இங்க விட்டா சோறு கிடையாது. அவன் இங்க தான் இருப்பான். அத சொல்ற மென்டாலிட்டி இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல. ஆ எங்க அப்பாலாம் அப்படிதான். கிளம்பு. நம்மலாம் என்னென்னத்துல அடி வாங்கியிருக்கோம். எங்க அம்மாலாம் இந்த கால்ல சீமார்ல அடிச்சிருக்காங்க. ட்ரெயின் போறத பார்க்கறதுக்காக. ஆ. ஏன்னா எங்க அப்பா வரும்போது நான் வீட்ல இருக்கணும். அந்த 6:30 மணிக்கு மேல ஒரு 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். ஓன்னு பார்த்துட்டு இருந்தேன். ம். சின்ன வயசு. 8 வயசோ, 9 வயசோ. இந்த கால் தானே போச்சுன்னு தொட்டப்பத்த வச்சு அடிச்சிருக்காங்க. இப்ப கீழ பூமர்ன்னு கமெண்ட் போடுவானுங்க பாருங்க நம்ம 2 பண்ணு பேரும். பரவாயில்லங்கிறேன் நானு. என்ன பூமர் மாரி பேசுறீங்க? டேய். அடிப்பாங்களா? ஹவ் டேர் தே ஆர் டச்சிங். அவங்கலாம் பூமரா இருந்ததுனால தான் நம்மலாம் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கோம். நான்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கேன். நெறைய நல்ல விஷயங்கள். எனக்கு என்ன தெரியும்ல. நான் வந்து அத யாருக்கும் ப்ரூஃப் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு ஒரு குடும்பத்துல இருந்தா நான் என்ன வேணாலும் ஆகியிருந்திருப்பேன். ம், ம். ஆனா, என்ன சில கட்டுப்பாடுகள், அதாவது பூட்டி எடுத்து அந்த ஒவ்வொரு பூட்ட உடைக்கும்போது இருக்கும் பாருங்க. டிஸ்ட்ரிக்ட்ல நெனைக்கிறேன். பிரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். 8 மணிக்கு நான் வந்ததுக்கு எங்க அப்பா அப்படியே என்ன எட்டி மிதிச்சாரு. அன்னைக்கு வாசல்ல தான் படுத்து தூங்குனேன். அடுத்த நாள் பேப்பர்ல வருது. இன்னைக்கு இருக்கிற பிரபலமான ஒரு பேப்பர்ல வருது. ம். என் பேர் போட்டு முதல் பரிசு வென்றான்னு. எங்க அப்பா அத வச்சுக்கிட்டாரு உள்ள. எதுல? ம். அவரோட இந்த கணக்கு எழுதுற நோட்ல எடுத்து வச்சுட்டாரு. ம். அவரு பக்கத்துல யாரோ தமிழ் படிக்கிறவங்க வந்து எடுத்து படிச்சுட்டு, உங்க பொண்ண பத்தி தாங்க எழுதி ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. ம். எந்த சுடிதாரோட வீட்டுக்கு வந்து அடி வாங்குனா, அந்த சுடிதார் போட்டு ஃபோட்டோ போட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த பேப்பர் கட்டிங் வீட்ல வச்சிருக்கேன் நானு. ம். ஆனா, சாகுற வரைக்கும் எங்க அப்பா வந்து அக்செப்ட் பண்ணவே கிடையாது என்னைய. அந்த 8 மணிக்கு வந்தியேன்னு. 8 மணிக்கு வந்தது தான் தப்பே ஒழிய, நீ பரிசு வாங்கிட்டு வந்தியா, கோடி வாங்கிட்டு வந்தியான்னு இல்ல. அது மாதிரி இருந்ததுனால தான் எனக்கு ஒவ்வொரு பூட்ட உடைக்கும்போதும் ஒரு த்ரில்லிங் கிடைச்சு என் லைஃப்ல. அதனால நான் என்ன பார்க்குறேன், எனக்கு சொசைட்டி பத்தி புரியுது.
எங்க அப்பா ஒரு வேள அவரே கூட்டிட்டு போய், அவரே கொண்டு வந்து விட்டு, அவரே கூட்டிட்டு வந்திருந்தாருன்னு வையுங்களேன், அதுல ம். இன்ட்ரெஸ்டிங்கே இருந்திருக்காது. ஏன்னா, அந்த பரிசுக்காக நான் காத்திருந்தது, ம். அந்த பரிசுக்காக நான் போராடினது, அந்த பரிசுக்காக நான் மேடையில முழங்குனது, அதற்கான பயணம், அதற்கான படிப்பு, அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு டீச்சர் கிட்ட நோட்ஸ் கேட்டது, "நீ எல்லாம் இங்க போய் அங்க போய் பரிசு வாங்க போற, நீ வீட்டுக்கு போன்னு" சொல்லி என்ன அந்த கூட்டத்துல இருந்து தொரத்தி விட்டது, இதெல்லாம் எனக்கு இன்னும் அழியாத நினைவுகள். அது என்ன இன்னும் இன்னும் போராட வைக்குது. ஒரு வேளை எங்க அப்பா, "ஏங்க என் பொண்ணு தாங்க, பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அது ஒரு எனக்கு அது என்னல வெற்றி இருக்க போது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்ல. இன்னைக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு போயி, விட்டு, "இந்த பொம்மைய இந்த லைட்ஸ இப்படி வரைடா தங்கம்" அப்படின்னு சொல்லி, அத அவங்களே பக்கத்துல இருந்து சொல்லிக் குடுத்து, அதுக்கு முதல் பரிசு வாங்கிட்டு வந்து, ம். மை சன் அப்படின்னு எல்லாம் அவங்க ஒரு டயலாக்லாம் போட்டுட்டு, 1, 2 ஏதோ ஒண்ண போட்டுட்டு கொண்டாடுறாங்க. இது சுவாரஸ்யமே இல்ல. அவன் 4 பென்சில கிழிக்கணும், 4 பேப்பர கிழிக்கணும், பென்சில உடைக்கணும். இந்த மாதிரி நடந்து, வீடெல்லாம் கிறுக்கி வச்சு, அந்த வளர்ச்சி இருக்குல்ல குழந்தைங்க, கீழ விழுந்து மண்ணு, இன்னைக்கும் நமக்கெல்லாம் வந்து அங்கங்க தழும்புகள் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க ஒரு தழும்பு "ஐய்யய்யோ!" அப்படிங்கிறாங்க. ஃபேஸ் இதாயிரும் ஒரு மாரி. எனக்கு அதான் அதனால இந்த ஜெனரேஷன் ஐயா! வந்து இந்த முட்டிய மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு இந்த இருக்குயா. ஜெனரேஷன் வந்து ஒரு ஆபத்தான ஜெனரேஷன் தான். எதுக்குமே அக்செப்ட் பண்ணாம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு நம்மளும் கொஞ்ச நேரத்துல ஆமா கேள்விக்குறியா சாமி போட்டு பழக வேண்டியதுதான். வேற வழி அப்படித்தானே இல்ல. பழகியிருக்கோம் வேற அப்படிங்கிறனால. வழி இல்ல. ஏன்னா, இங்க எல்லாத்துக்குமே சரின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நான் பேசுறது எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு ஒரு காலகட்டங்கள்ல ஏதோ ஒண்ணு தோணும்ல. அப்பவாவது நீங்க மாத்தணும்ல. அ பூமர் என்னை எல்லாருமே பூமர்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் பூமரோட தான் வாழ்ந்திருக்கேன். என்னோட தமிழ் சொசைட்டி நான் பார்த்த வரைக்கும் பூமர் தான். இன்னொன்னு சொல்றேங்க. என் மேடையில உட்கார்ந்து பேசுற புரட்சியாளர்களுடைய அத்தனை மனைவிகளையும் அவர்கள் அடுக்கலையில தான் விட்டுட்டு வராங்க. ம். ஒரு பொம்பளை கூட வீட்டுக்குள்ள வந்து பேசும்போது மேடைக்கு கூட்டு வர்றது கிடையாது. நான் அத அப்ப இந்த இப்படி அடிச்சு சொல்லுவேன். எல்லாம் பூமர் தான். எல்லா பேசுற பொம்பளைங்களும் தான் புருஷன் யாரு, தான் லவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் வெளிய சொல்றதே கிடையாது. எனக்கு எதிர்த்து ஒரு அம்மா பேசுனாங்க. இதே டிவில தான் பேசுனாங்கன்னு நெனைக்கிறேன். "ஏன் அவ அப்படி பேசலாமா? அவ அப்படி கேட்கலாமா?" அப்படிலாம் கேட்டாங்க. புருஷன்கிட்ட போய் இன்னொரு பொம்பளையோட நீ பேசிட்டு இருக்கிற, அந்த புருஷன போட்டு டார்ச்சர் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ புரட்சியாளர் தானே? நீ வந்து என்ன வேணாலும் பண்ணா சரின்னு சொல்ற ஆள் சகஜமா தானே? எடுத்துக்கலாம்ல. அப்ப நீ உன் புருஷன் இன்னொரு பொம்பளையோட பேசுறது ஏன்?" அதுக்கு அழுது, உருண்டு, ஊரே தெரியிற அளவுக்கு எனக்கு தெரியிற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? நான் உன்னோட எதிரி. எனக்கே நீ தெரியறன்னா, என் புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஓகே. என் வீட்டுக்காரர் சொன்னா திட்டினாருன்னா, திட்டிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் அதிகபட்சமா இருக்கும். அ. "அம்மா, தாயி நல்லபடியா போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க இன்னொரு பெண்ணோடு பேசுனதுக்காகவோ, அல்லது அவங்க நட்புக்குள்ள இருக்கிறதுக்காகவோ, அந்த அம்மா அவ்ளோ தூரம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ம். "எப்படி வேண்டுமானாலும் பெண்கள் ஆடையிடலாம். ம். அதற்கு அவள் யார் சொல்றதுக்கு?" என்னையும் என் பிள்ளையெல்லாம் இழுத்தாங்க அவங்க. ம். அவங்க புருஷன வந்து அவங்க வந்து இவ்ளோ தூரம் புரட்சியாளரா இருக்கிறவங்க விட்டுட்டு போ வேண்டியது தானே? ம். ஆண்கள்னா அப்படிதான் இருப்பாங்க. 4 பேரோட பழக தான் செய்வாங்கன்னு ஏன் அவங்களால அப்போ மைக்க கிடைச்சா புரட்சி பேசலாம். வூட்டுக்குள்ள வந்து புரட்சி பண்ண மாட்டாங்க. எப்படி? டம்மி ஆ புரட்சியா இருக்கு. அப்ப இதுக்கு பேரு புரட்சி கிடையாது. எந்த கொள்கை கோட்பாடுகள்ல வேணாலும் நீங்க இருங்க. யாரா வேணாலும் இருங்க. ஆனா உங்களுடைய கோட்பாடு நான் என்ன விரும்புறேன்னா, நான் என்ன பேசுறேனோ அது தப்பில்லன்னு நான் நினைக்கிறேன்னா, என் வீட்டுக்காரர் அத பேசினாலும் அது தப்பில்ல தான். உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு என் நியாயம். பொண்ணு அத பேசினாலும் தப்பில்ல தான். பெண்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் புரட்சிகளில் ஈடுபட வேண்டும். பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும்னு மேடையில பேசிட்டு, நான் அரசியலுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன்னா, "அரசியல்லாம் ரொம்ப மோசம்ப்பா. பொம்பளைங்கலாம் இருக்க வேண்டிய இடம் இல்ல." அப்புறம் நீ என்ன தேங்காய் மட்டைக்கு நீ வந்து பொம்பளைங்கள வான்னு வெளிய கூப்பிடுற? அப்படி பேசாதீங்கங்கிறேன். அப்படி நீங்க பேசுறதா இருந்தா, முதல்ல உன் வீட்டு பொம்பளைங்கள நீ வெளிய இறக்கு. இன்னைக்கு பெரிய ஆளுமையோடு சென்னையில இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலைமை என்னன்னு தெரியும். பாதுகாப்பு தேடி அவங்களே போராடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அத சொல்லலாமா? அப்போ வர வைக்கணும். வர வைக்கணுங்கிறது நியாயம். வர வைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க கைய புடிச்சு வாங்கன்னு சொல்லி கூட்டு வரணும்ல. எதுக்கும்மா அதெல்லாம் வேண்டாத வேல. வளர விட மாட்டாங்க. உண்மதான் வளர விட மாட்டாங்க. அத நீ மேடையில சொல்லு. ம். பெண்களே நீங்களெல்லாம் வீட்டில் இருங்கள். ம். சமைத்து போடுங்கள். ம். அரசியலுக்கு வர வேண்டாம். ம். அரசியலுக்கு வந்தால் ஆண்களுடைய இன்னல்களில் நீங்கள் சந்திப்பீர்கள். ம். அவமானங்களை சந்திப்பீர்கள். ம். உங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. சொல்லிட்டு போயேன். எதுக்கு இந்த பேச்சு? புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்கலாம் என்னன்னா மைக் கிடைச்சா, நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவங்க பேசிர்றாங்க. மைக் கிடைச்சு பேசுன ஒருத்தரோட பொண்டாட்டி கூட யாருமே முன்னாடி கிடையாது. அதிகபட்சமா கூடயாவது கூட்டு வந்து நிகழ்ச்சியிலயாவது உட்கார வைக்கிறாங்களான்னு கிடையாது. வேற எல்லாருமே பண்றாங்க. ஸோ அது அது புரட்சி இல்ல. நான் என்ன பேசுறேனோ, அது மாரி தான் என் பொண்ணுகிட்ட நடக்கிறேன். நான் கோவப்படுவேன்.
ஞாயித்துக்கு கேட்பேன். ம். எங்க வெளிய போறேன்னு கேட்பேன். எத்தன மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு கேட்பேன். ம். இன்னைக்கு ரூ. 2000 அனுப்புனேன்னா, இந்த மாசம் ரூ. 2000க்கு நீ என்ன பண்ண எனக்கு லிஸ்ட் வேணும். ம். ரூ. 2 தேன் மிட்டாய் வாங்குனேன்னு எழுதுவா. ம். எனக்கே அசிங்கமா இருக்குமான்னு. உனக்கு அசிங்கமா தான் இருக்கும். அந்த ரூ. 2 தேன் மிட்டாய் கூட நான் 8 வயசு ஆச்சு எனக்கு ரூ. 2 தேன் மிட்டாய் சாப்பிட. கிடைக்கிறதுக்கு. நீ இன்னும் அந்த கிழவி மாரியே பேசாத. நான் கிழவி தான். என்ன அப்படிதான் வளர்த்துனாங்க. அந்த ரூ. 5 காயின்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வீட்ல இருந்து 50 பைசான்னு திருடிட்டு வந்துட்டேன். ம். ரூ. 5க்கு இவ்ளோ குடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த ம். 25 காசு இருக்கிற காலத்துல ம். ரூ. 5க்கு என்னென்ன மிட்டாய் கிடைச்சிருக்கும். நான் ஏகப்பட்ட அள்ளி தின்னுட்டு வரேன் எங்க வீட்ல. எங்க அம்மா, எங்க அப்பா ரெடியா இருக்கிறாங்க ஸ்கேல் வச்சுட்டு. அடி வாங்கினேன் நானு. இன்னைக்கு என் பொண்ணு கேட்கிறா ரூ. 2000 தூக்கி நான் குடுக்குறேன். நான் உழைக்கிறேங்க. நான் இன்னைக்கு சும்மா உட்காந்து எனக்கு எவனா கொண்டு வந்து பணம் குடுக்குறா, "இந்தா ரேகா நீ சும்மா தானே இருக்கிறவ, அழகா இருக்கிற ஒரு ரூ. 5000 வச்சுக்கோ" குடுக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் மாங்கு மாங்குன்னு ஒவ்வொரு வேலைகள் செய்யறோம். செஞ்சுட்டு செஞ்சு அந்த கைய வலிக்க, கால வலிக்க ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு, அந்த ரூ. 2000 வேல்யூ எனக்கு தெரியும். அதனால நான் பூம்பர் தான். ம். எனக்கு வலி நான் கீழ விழுந்திருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் கீழ விழுந்து காயங்கள் ஏற்பட்டுருக்கு. அந்த காயம்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பூம்பர் தான். அதனால நீங்க அக்செப்ட் பண்ணாட்டியும் நான் அப்படிதான் இருப்பேன். என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் வழிகாட்டுவேன். அவ எங்க தப்பு பண்ணாலும் முதல்ல எனக்கு தான் வலிக்கும். எந்த பொம்பளைங்களுக்கு ஆபத்து வந்தாலும் எனக்கு வலிக்குது. எனக்கு ஏன் கண் கலங்குது? என் பொண்ணுக்கு இந்த மாரி எந்த மாரி அவளுக்கு இந்த உலகமே இல்ல. அவ வேற எங்கேயோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஏதோ ஒரு குழந்தை, "ஆன்டி இத வெளிய சொல்லாதீங்கன்னு" சொல்லும்போது எனக்கு உடையுது மனசு. சொல்ல முடியாத 1000 கதைகள் எனக்குள்ள வந்து அவ்ளோ தூரம் இருக்கு. ரகசியமா இது யார்கிட்டயுமே சொல்ல முடியாத விஷயங்களா இருக்கு. அப்ப இத வந்து நீங்க இத கேட்கும்போது, இது சொல்லும்போது, "நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க?" அந்த குழந்தையும் இதே காலத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தைய நீங்க பார்த்தீங்கனாலும், அது அதிகபட்சமா 2 வருஷம் தான் ஆச்சு அந்த குழந்தைய நான் மீட் பண்ணி. அப்படி ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே கவர்மெண்ட்டா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், பிரைவேட் அத்தாரிட்டில, கவர்மெண்ட் அத்தாரிட்டில இருக்கிற எந்த ஸ்கூல் வேணாலும் நீங்க சும்மா பெர்மிஷன் கேட்டு நீங்க போய் கவுன்சிலிங் குடுங்க. பேட் டச், குட் டச் சொல்லிக் குடுக்க போகும்போது நடந்த விபத்துகள் தான் இது. அதுக்கப்புறம் நீ பேட் டச் அனுபவிச்சாலும் பரவால்ல, குட் டச் ஏன்னா நமக்கு மென்டலி நம்ம வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறோம். ம். நம்மளால அத கேட்க முடியல. பக்கத்துல இருக்கவங்க கேட்கறாங்க, "மேம் என்ன பண்ணலாம்?" என்னால கேட்கவே முடியல மேம். கிளம்பி வரோம். ம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, நல்ல விஷயங்கள் சொன்னா பூம்பர்னா நான் பூம்பர் தான். பழமைகள சொன்னா நான் பூமர்னா நான் பூம்பர் தான். ஏன்னா என்னால எனக்கு சொல்லிக் குடுத்ததெல்லாம் பழமையில தான். ஒரு வேள இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், வயசானதுக்கப்புறம் எனக்கு புள்ள வேண்டாம், புருஷன் வேண்டாம், கடவுள் வேண்டாம், எல்லாம் இருக்குன்னு ஆனதுக்கப்புறம், இதெல்லாம் இல்ல ரோகிணி அன்னைக்கு ஏதோ சொல்லியிருக்கிறேன், அன்னைக்கு தெரியலன்னு ஒரு வேள பேசலாம். அன்னைக்கு. அப்ப பார்த்துக்கலாம். அப்ப பாத்துக்கலாம். அடுத்த இன்டர்வியூல உங்கள நான் மீட் பண்றேன்னு. ஆமா அப்ப பார்த்துக்கலாம்.